ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, கணினியுடைய பயன்பாடு அதிகமாயிருச்சு. ஒரு கணினி ஆசிரியரை தொடக்க பள்ளியில கொடுக்க வேண்டாமா? ஆக எதெல்லாம் அடிப்படையாக அந்த குழந்தைக்கு உண்மையே தேவையோ அதை எதையுமே கொடுக்காமல் அதையெல்லாம் மறுத்துட்டு நீ கூடுதலாக ஒரு மொழி பேசு, கூடுதலாக ஒரு சரி கூடுதலாக நான் ஒரு மொழி படிச்சுட்டா நீ கவர்மெண்ட் காலேஜ்ல BA ஃப்ரீயா சொல்லி கொடுப்பியா? 8 லட்சம் பேர் இந்த வருஷம் பாஸ் பண்ண போறான். +2ல 8 லட்சத்து சில்லற பேர் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதி இருக்கிறாங்க. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 லட்சம் பேர் வந்து தொழில்நுட்ப கல்லூரிக்கு போயிடுறாங்க, MBBSக்கோ இன்ஜினியரிங்கோ இதுக்கோ போயிடுறாங்க. இன்னும் 5 லட்சம் பேர் இருக்காங்க BA BSc BCom படிக்கணும். இந்த 5 லட்சம் பேருக்கும் கட்டணம் இல்லாமல் கல்லூரி கட்டி வச்சிருக்கிறியா? அரசாங்கத்துல விடுதி கட்டி வச்சிருக்க, விடுதியில மெஸ் ஃபீஸ் 2000 சொல்றேன். எனக்கு மொத்த வருமானமே 7000 8000 தான், அதுலதான் நான் குடும்பமே நடத்துறேன். என் பிள்ளைக்கு மெஸ் ஃபீஸ் மட்டும் எப்படி 2000 கட்டுவேன்? ஆக கட்டணம் இல்லாமல் கல்வியை கொடுன்னு அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 சொல்லுது.